அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாலிபர் கூடுகையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் என் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய சபையுடைய தலைமை போதகருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தைக்கு நேராய் போவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பிரசங்கி 11:9 ஒரு முக்கியமான வசனம் வாலிபர்களுக்கு. கிறிஸ்தவ சமுதாயத்தில் யூத் அப்படின்னா holiness. When we talk about youth, we'll talk about holiness. ரொம்ப அவசியமான ஒண்ணுதான், மறக்கல. ஆனா இந்த வசனத்தை நான் திருப்பி நான் வாசிக்கும் பொழுது எனக்கு இன்னொரு வார்த்தை என் கண் முன்னால வந்தது. இந்த வசனத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன். உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. உன் இருதயத்தில் என்ன தோணுதோ அதை செய்யி, உன் கண்ணில் என்ன பண்ணுதோ அதை செய்யி. சாய்ஸ், CHOICE, சாய்ஸ், தேர்வு, தீர்மானம். இந்த வார்த்தை சாய்ஸ் இதை தான் மையப்படுத்தி அடுத்த ஒரு 20-25 நிமிஷம் நான் பேச போறேன். முழுமையா நீங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வார்த்தையை நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. அதுல ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சராசரியா ஒரு அடல்ட், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 35,000 தடவை தீர்மானங்கள் எடுக்கிறான். He is taking 35,000 decision on a day. That means one decision on every 2.6 seconds. 2.6 செகண்ட்ஸுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன சாப்பிடுறது, பைக்ல போறதா, ஸ்கூட்டர்ல போறதா, நடந்து போறதா, என்ன பேசுறது. For each and everything he is taking a decision, his decisions. ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல he took a decision, ஒரு சாய்ஸ். he had a choice. அது என்ன தெரியுமா? 6 நாள்ல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். he created everything in 6 days. And he took rest on the 7th day. It is a choice. It is a choice. 5 நாள்ல கூட முடிச்சிருக்கலாம், 4 நாள்ல கிரியேட் பண்ணிருக்கலாம். He may take 3 days rest or 2 days rest. It is a choice that God has taken. அதே நேரத்தில் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்கதான கனி தரும் மரத்தை வைத்தார். It is a choice. அதை ஓரத்தில் வச்சிருக்கலாம். He kept in the middle. அருமையானவர்களே, இட் இஸ் a choice. ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. அந்த மரத்துடைய கனியை சாப்பிடுறதா சாப்பிடக்கூடாதா, whether to eat or not. It is a choice. It is a choice. ஆனா Adam and Eve took a wrong choice. தவறான தேர்வு செய்தார்கள். விளைவு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில போனாங்க. அப்போ இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், your choice determines your future. Your choice determines your victory. உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கக்கூடியது நீ எடுக்கக்கூடிய அந்த தேர்வு, சாய்ஸ் ஆர் டெசிஷன். அப்போ எப்படிப்பட்ட தீர்மானத்தை நீ எடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட சாய்ஸ் நீங்க டிசைட் பண்றீங்க, what is that you are going to choose in your life, that matters. இத செய்தியை நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது வாலிபன், யூத் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன பசங்க 7th 8th 9th 10th படிக்கிற பசங்க சீக்கிரமா பெரிய பசங்க ஆகணும், சீக்கிரமா பெரிய பையன் ஆகணும்னு பார்ப்பாங்க. they want to become 18 at the earliest. 18 வயசு ஆகணும்னு யோசிப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அப்பதான் பைக் ஓட்ட முடியும்.
ஏன்னா லைசன்ஸ் கிடைக்கும். 18 வயசு ஆனால் லைசன்ஸ் எடுக்க முடியும், பைக் ஓட்ட முடியும். ஸோ தே வாண்ட் டு ரைட் த பைக். ஃபார் தட் தே வாண்ட் டு பிகம் 18 அட் தி earliest. சரி, அடுத்த டைரக்ஷன். 50 வயசு 60 வயசுல இருக்கிறவங்க தே வாண்ட் டு பிகம் யூத். வாலிபன் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அவங்களுடைய முடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டை அடிப்பாங்க, கலரிங் பண்ணுவாங்க. Why? They want to come show themselves as youth. So youth is so attractive. And God loves the youth. And it is a peak situation to decide your future. உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது இந்த வாலிப பருவம். அப்ப இந்த வாலிப பருவத்தை நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணலனா our life will be in a disastrous situation. இந்த வாலிப பிராயத்தில் நான் சரியான தேர்வை நான் செய்யவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு டிசாஸ்டரா மாறிடும். அப்போ I have to take right choice. இந்த நாள்ல ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போறேன். அந்த 3 காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. வாலிபர்களுடைய அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். கழுகுக்கு சமமான பலனை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால செய்ய முடியும். பிகாஸ் யூ ஹேட் த ஸ்ட்ரென்த் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனி கமிட்மெண்ட்ஸ். ஸோ நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, 3 காரியங்கள். How to take a right choice. என்னுடைய வாழ்க்கையில சரியான தேர்வை நான் செய்ய வேண்டுமே என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காரியம், your choice எப்படி இருக்கணும் அப்படின்னா, you should give priority to Jesus. உங்களுடைய தேர்வுல யாரு பிரதானமாக இருக்கணும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் பிரதானமாக இருக்கணும். We should give priority to Jesus as a choice. நீ யாருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற? To whom you are giving importance? God is expecting that you have to prioritize Jesus. வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சொல்லுகிறது, உன்னை அடிமைத்தனம் வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். It is an expectation of God. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தி செல்கிறாரு. அப்போ அவங்ககிட்ட சொல்றாரு, நான் தான் உன்னை வெளியில கொண்டு வந்தேன், என்ன தவிர வேற யாருக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. It is an expectation and there is no other God that we have to choose him as a priority in our life. நீ உலகத்தில் எதை வேணாலும் நீ பார்க்கலாம். Whatever you want to do, you do, but give priority to Jesus. That should be your first choice in your life. உன் வாழ்க்கையில என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். Let Jesus be your choice in your life. அருமையானவர்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் உன் வாழ்க்கையில நிறைய தோல்விகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. You have faced lot of discouragements. You have faced lot of losses in your life because of wrong decisions, because of wrong choice. But today God wants to lift you up. குழியில இருந்து உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். யோசேப்பை தூக்கி எடுத்தது போல் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அப்ப நீ செய்ய வேண்டியது, let Jesus be your first priority. என் ஆண்டவராகிய இயேசு உனக்கு பிரையாரிட்டியா இருக்கட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா,
மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில் இயேசு வாசம் பண்ணினார் என்று அந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகோதரிகளுடைய வீட்டுக்கு போறாரு, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு. அங்க மரியாள் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய போதனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் மார்த்தாளோ வேற ஒரு காரியத்தை பண்றாங்க. என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி சமையல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சமையல் செஞ்சது மட்டும் இல்ல, வந்து இயேசுட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பாருங்க மரியாள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என் ஆண்டவராகி இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில let Jesus be your priority. Choose Jesus as your priority. இரண்டாவது காரியம், choose what you think and speak. Let your choice be there. உன் வாழ்க்கையில நீ என்ன சிந்திக்கிற, என்ன பேசுற முக்கியம். What is that you are thinking and what is that you are speaking is important. Is important. அருமையானவர்களே, 1 தீமோத்தேயு 4:12 சொல்லுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் வார்த்தையிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அப்போ இன்னைக்கு நம்மள as youth lot of people are watching us. அநேகர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்கறாங்க? இவன் வாழ்க்கையில எப்படி முன்னேறான்னு பார்ப்போம், இவன் வாழ்க்கையில இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம், இவன் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறானே இவனுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. யாரு? விசுவாசிகள் பார்க்கறாங்க. அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. people around you are watching. அப்போ நீங்க உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய சிந்தையிலையும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு ஒரு கனவு கண்டான். அந்த கனவு தான் அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றியது. ஆனா அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் his focus is towards his dream. அவனுடைய லட்சியம், அவனுடைய கனவை அவன் இருதயத்தில் வச்சிருந்தான். his focus is towards that. குழியில போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, கடைசியில அரண்மனைக்கு போய் நின்னான், ராஜா முன்னால போய் நின்னான். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய சிந்தையும் அவனுடைய பேச்சிலையும் அவன் ஜாக்கிரதையா இருந்தான். அவன் என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும் என்பதில் காரியமா இருந்தான். போர்த்திபா வீட்டில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும்தான் அவன் செஞ்சானே தவிர அதில் ஒரு ஸ்டெப்பு வெளியிலையும் போல உள்ளேயும் வரல. அருமையானவர்களே, வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ என்ன பேசுற? வாட் இஸ் தட் யூ ஆர் ஸ்பீக்கிங்? வாட் இஸ் தட் யூ ஆர் திங்கிங் இன் யுவர் மைண்ட்? தட் மேட்டர்ஸ். தட் மேட்டர்ஸ். நமக்கு என்ன சிந்திக்கிறோமோ அதை தான் செய்வோம், என்ன யோசிக்கிறோமோ அதை தான் பேசுவோம். Be optimistic. Be optimistic. நாவல என்ன தெரியுமா இருக்கு? ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உன்னுடைய லைஃப் வேற எங்கேயும் இல்ல, உன்னுடைய நாவல இருக்கு, உன்னுடைய பேச்சில் இருக்கு, உன்னுடைய சிந்தையில இருக்கு. நீ என்ன ஆகணும் நீ நினைக்கிறியோ அதை யோசி. பிளான் 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 யுவர் லைஃப். Plan your life. முதல்ல சொன்னேன், let Jesus be your priority. ரெண்டாவது, what is that you speak, what is that you think, that matters. That matters. மூன்றாவது காரியம், choose to depend on God for your future.
உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவரில் சார்ந்து தீர்மானம் பண்ணு. Choose to depend on God. Choose to depend on God for your future. ஆண்டவரை சார்ந்து உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணு. அருமையான தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற? You may think, I want to become like this, I want to like that. It is good. It is good. But let your future decides based on the dependency of God. Dependency of God. என்னுடைய வாழ்க்கையில மதுரையை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுன்னு நான் நினைச்சிருந்தேன். I decided I should not leave Madurai. ஆனா 2007 ஆண்டவர் என்னை திருநெல்வேலிக்கு அனுப்பினாருங்க. You won't believe, my salary has increased 200%. மதுரையை விட்டு நான் வெளியில போகும் பொழுது it has increased 200%. And again I came back to Madurai from Tirunelveli. Again God took me to Chennai. Another 200% increment. From Chennai, and today I am in Bangalore. நான் இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிறேன். I am handling 4 states in a finance company. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில ஒரு 4 ஸ்டேட்டை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வேலை பார்க்குறாங்க, ரிப்போர்ட்டிங் டு மீ. நான் அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு திருநெல்வேலிக்கு போன்னு சொல்லும் பொழுது நான் போகாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல நான் இருந்திருக்க மாட்டேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே, I obey to your word and I am going depending on you. ஏன்னா மதுரையை விட்டு எனக்கு வெளியில போனா எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. I know திருநெல்வேலி, பட் ஒரு ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு வீடை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எனக்கு சத்தியமா தெரியாது. பிகாஸ் I was so comfortable in my house. ஒரு வீடை எடுத்து அந்த வீட்டில் இருக்கிறது, it is practically it is impossible for me அன்னைக்கு. But God took me and He lifted me, and today I am standing before you. So உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் சார்ந்து தீர்மானம் பண்ணு. உன்னுடைய சுய பலத்துல நீ எதுவும் பண்ணாத. Don't plan in your own way. காரணம் வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு என் நினைவு அல்ல. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த 26ஆம் அதிகாரம் முழுசி நீங்க பார்க்கணும். ஆதாம் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் போல அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் காலத்துல இருந்த பஞ்சம் ஈசாக்கு காலத்துல இருக்கு. அப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு, ஐயோ பஞ்சம் வந்துருச்சு, இப்ப நம்ம இங்க இருந்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடலாமோ, வேற எகிப்துக்கு போலாமோன்னு யோசிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, போகாத ஐயா, பஞ்சம், பசி, பட்டினி, there is no future. இந்த ஊர்ல இருந்தா எனக்கு ஃபியூச்சர் கிடையாது, இந்த படிப்பு படிச்சா எனக்கு ஃபியூச்சர் கிடையாது, இந்த கோர்ஸ் நான் படிக்கலன்னா எனக்கு ஃபியூச்சர் கிடையாது, இந்த பைக் இல்லைன்னா எவனும் என்னைய மதிக்க மாட்டான், இந்த ட்ரெஸ் இல்லைன்னா எனக்கு அழகா இருக்காது. You are coming out with lot of complaints. You are thinking that is the world. அதுதான் உலகம் நினைக்கிறீங்க. கிடையாது. ஈசாக்கு நினைச்சான் இங்க இருந்தா பொழைக்க முடியாது, அதனால எகிப்துக்கு போவோம் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, போகாத. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த ராஜா அவனுக்கு ஒரு இடத்த கொடுத்து, இங்க நீ உழுதுக்கோ அப்படின்றாரு, அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு.
உடனே ஈசாக்கு 12ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய தானியங்களை ஆசீர்வதித்தார், அவனுடைய எஃபர்ட்ஸை ஆசீர்வதித்தார். God blessed his efforts. God blessed his efforts. அது செழிப்பாய் வந்ததை நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆண்டவர் போகாதன்னு சொன்னதுனால அவன் அங்கே இருந்தான். God opens a way where there is no way. இடத்துல உழுதான், பயிரிட்டான், ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தாரு. 100 மடங்கு 100 times ஆசீர்வாதத்தை அவன் பார்த்தான். காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒபீடியன்ஸ் வேணும். இன்னைக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நம்முடைய லைஃப்ல நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்முடைய எதிர்காலத்துடைய வெற்றியை நிர்ணயிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த எடுக்கிற தீர்மானத்துல ஆண்டவரை பிரதானப்படுத்தி வைத்துக்கொள்ளு. இயேசுவுக்கு பிரதான இடத்தை கொடு. உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய சிந்தையிலும் ஜாக்கிரதையாயிரு. அதுக்கு பிரதானப்படுத்து, அதுக்கு முக்கியத்துவம் கொடு. 3வது, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை சார்ந்திரு. டிபெண்ட் ஆன் காட் டுவர்ட்ஸ் யுவர் ஃபியூச்சர். ஆண்டவர் இங்க இரு அப்படின்னா நீங்க இருங்க, போன்னு சொன்ன போங்க, நோ ப்ராப்ளம். ஆண்டவர் ஆபிரகாம ஒரு நாள் கூப்பிட்டு ஈசாக்க பலி செலுத்துன்னு சொன்னாரு. He immediately obeyed. And that is why we are talking about Abraham as a faithful person. ஐயா, ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் வித்தியாசமா இருக்கும், அன்இமேஜினபிளா இருக்கும். கொஞ்சம் யோசிங்க. 38 வருஷமா வியாதியா இருந்தான். எல்லாரும் பெதஸ்தா குளத்துல உளுந்தாதான் சோகம் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற, எந்திரிச்சு உன் படுக்கை எடுத்து கொண்டு நடனார். எடுத்து கொண்டு நட அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, what is that you are choosing in your life? Your choice determines your future. Your choice determines your future. தேவ ஜனமே, யோசேப்பு சரி, தாவீது, தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உயர்வுக்கு மிக முக்கியமான காரியம், அவர்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில இதை செஞ்சா சிங்கக்கவியில போடப்படுவார்கள் என்று தெரிந்தும் ஆண்டவரை எப்பொழுதும் ஜெபிப்பது போல் 3 வேளை ஜெபித்தான் என்று சொல்லி நம்ம தானியேல் புஸ்தகத்துல பார்க்கலாம். And that made him closer to the king. That made him closer to the king. நீங்க எடுக்கக்கூடிய சாய்ஸ் சில சமயம் கசப்பா இருக்கும். இப்போ ஒரு கேள்வி வரும், பிரதர், நான் எடுக்கக்கூடிய சாய்ஸ் சரியா தப்பா எனக்கு தெரியலையே. Whether what I am taking is right or not, I don't know. Here, an important role is there for your parents. உன்னுடைய பெற்றோருக்கு ஒரு முக்கியமான பங்கு இதில் இருக்கிறது. அருமையானவர்களே, வாலிப தம்பி தங்கச்சி, நீ எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் உனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா நீ முதல்ல ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் எடுக்கக்கூடிய தீர்மானம் எனக்கு எதை எடுக்கணும்னு எனக்கு தெரியல, ஐ பிட் கன்ஃபியூஸ்ட், கிவ் மீ எ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு உங்க பெற்றோரை போய் பாருங்க, உங்க அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க. Don't think that they don't know anything. They may be handicapped in digital world, but they have experience. இன்றைய டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. They have experience. That experience speaks a lot in our life. அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையானவர்களே,
வாலிப தம்பி தங்கச்சி, நீ எடுக்கக்கூடிய தீர்மானம் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீ எடுக்கக்கூடிய தீர்மானத்துல குழப்பம் இருந்துச்சுன்னா உன் பெற்றோர்கிட்ட போய் கேளு. ஜோம் பண்ணு, உன் பெற்றோர்கிட்ட போய் கேளு. They will give you a right decision. What to do, what not to do. That plays a vital role in your life. மிக முக்கியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில அது செய்யும். அதனால உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றத நிப்பாட்டுங்க. ஏன் தெரியுமா? ஃபார் யுவர் பெனிஃபிட், உன்னுடைய நலனுக்காய், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே என்றால், நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் சரியாக இருக்க வேண்டுமே என்றால், உனக்கு குழப்பமா இருக்கிற நேரத்தில் உன் பெற்றோர்கிட்ட போய் கேளு. ஆதியாகமம் 1-2-3 அதிகாரத்தில் ஏவாள் அந்த கனியை கொண்டு போய் ஆதாம்கிட்ட கொடுக்குறாங்க. ஆதாம் அதை புசிக்கிறதா வேண்டாமான்னு யோசித்திருப்பான். ஏன்னா ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் சொன்னாரு அதை அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த குழப்பமான சூழ்நிலையில அவன் ஏவாளுடைய பேச்சை கவனித்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த ஆதாம் தோட்டத்தை விட்டு துரத்தடிக்கப்பட்டிருக்க மாட்டாரு. He took the decision on his own. He has not went and stand before God. இன்னைக்கு உங்க வாழ்க்கைய ஆண்டவர் அற்புதமாய் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறாரு. Your life is in your hand. Your life is in your hand. What is that you are going to do? இயேசுவை பிரதானப்படுத்து. Give priority to Jesus. Choice of word and thinking is very, very important. நீ பேசக்கூடிய வார்த்தையும் சிந்தையும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை வைக்கிறது. 3வது, உன்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவரை சார்ந்து தீர்மானம் பண்ணு. Decide your future by depending on God. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 21 அதிகாரம் 1 நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. உன் இருதயத்துல தோன்றதை நீ செய்யி. உன் கண்ணின் காட்சியின்படி நீ நட. ஆனா ஆண்டவருக்கு பிரதானமாயிரு. கிவ் priority to Jesus. ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். Your choice determines your future. If you want to have a victorious life, if you want to have a peaceful life, take right choice. Decide the right thing by keeping Jesus as your priority. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, என் வாலிப பிராயத்தில் நான் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, சரியான தீர்மானத்தை எடுக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. நான் எடுக்கக்கூடிய தீர்மானம் எனக்கு சரியான தீர்மானமாக இல்லை என்றால் நான் என்னுடைய பெற்றோர்கிட்ட யார்ட்டையாவது நான் கேட்டு அதை நான் சரிப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு முன்னாலே நாங்கள் கேட்டிருந்தோம்னா எங்களுடைய டைரக்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்குமே. we have lost many things சொல்லி யோசிக்கக்கூடியவங்க இருக்கலாம் சுவாமி. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் இந்த நாளில் நீங்கள் கொடுங்க. give them an opportunity to come back to the right direction. Give them an opportunity. Let them also come back to the right direction. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய சிந்தையில ஓடுகிறதை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Amen.